வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டோரின் புஷ்பராஜா. விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள். பயண கொடுப்பனவு உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து கிராம உத்தியோகத்தர்கள் பணி புறக்கணிப்பு. புலமை பரிசல் பரீட்சை முடிவுகளை ஒரு மாதத்திற்குள் வெளியிட நடவடிக்கை. காம்போது உயர்தர பரீட்சை இன்று ஆரம்பம். நாட்டில் உள்ள அனைத்து சிறைச்சாலைகளிலும் பாதுகாப்பு பலப்படுத்தல். கடலில் அதிகரிக்கும் கொந்தளிப்பு அடுத்த 24 மணி நேரத்திற்கு சிவப்பு எச்சரிக்கை. போலீஸ் மாதிபர் குறித்த சர்ச்சை கருத்து சாகர காரியவசம் விசாரணைக்கு அழைப்பு. கேகாலியில் தனியார் வைத்தியசாலையில் அதிர்ச்சி விதிமீறல்கள் 5.2 லட்சம் அபராதம். ஹோர்முஸ் திறப்பு அமெரிக்காவிற்கு ஈரான் விதித்த நிபந்தனைகள் ஓமானுடன் உடன்படிக்கைக்கும் தயார். மொட்டு கட்சியின் பிரதிநிதிகள் குழு ஒன்று சர்வஜன அதிகாரத்துடன் இணைவு. அதிக விலைக்கு மோட்டார் சைக்கிள் விற்பனை 3 விற்பனை நிலையங்களுக்கு அபராதம். பெரகராவில் குழப்பமடைந்து அலங்கரிக்கப்பட்ட ஜானி மகரகமையில் பதற்றம். பயண கொடுப்பனவை உயர்த்தாமை உள்ளிட்டு பல கோரிக்கைகளை முன்வைத்து நாடு முழுவதும் கிராம உத்தியோகத்தர்கள் இன்றும் நாளையும் நோய் விடுப்பு பதிவு செய்து சேவையில் ஈடுபடாதிருக்க தீர்மானித்துள்ளனர். கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே கிராம உத்தியோகத்தர் தொழிற்சங்க கூட்டமைப்பின் தலைவர் நந்தன ரணசிங்க இதனை தெரிவித்தார். கிராம உத்தியோகத்தர்களுக்கு வழங்கப்படும் 600 ரூபாய் பயண கொடுப்பனவு கடந்த 8 வருடங்களாக உயர்த்தப்படவில்லை என அவர் சுட்டிக்காட்டினார். 2024 ஆண்டில் குறித்த கொடுப்பனவுக்கு பதிலாக 20 லிட்டர் எரிபொருளுக்கு சமமான கொடுப்பனவை வழங்குவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் கிடைத்திருந்தது. இருப்பினும் இதுவரை அது வழங்கப்படாமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்றும் நாளையும் நோய் விடுப்பு பதிவு செய்து தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபடவுள்ளதாக நந்தன ரணசிங்க தெரிவித்தார். பாரிஸ் வாழ் மக்களே, உங்களின் பேராதரவை பெற்ற கல்யாணி மற்றும் அன்னபூரணி தயாரிப்புகள் இப்போது 2 கிளைகளிலும். பிடி கேஷன் கரி லாச்சப்பல், பிடி சூப்பர் ஸ்டோர் ஹார்லி கோனஸ். தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை பெறுபவர்களை 1 மாத காலத்திற்குள் வெளியிடுவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயக்கும் இந்திக்கு குமார் இலியனகே தெரிவித்துள்ளார். நாடளாவிய ரீதியில் 2723 பரீட்சை நிலையங்களில் நேற்று இடம்பெற்ற புலமை பரிசில் பரீட்சைக்கு 2,94,081 மாணவர்கள் தோற்றியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் 2026 ஆண்டிற்கான காபோத உயர்தர பரீட்சை இன்று ஆரம்பமாகி செப்டம்பர் 5ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. இந்த முறை உயர்தர பரீட்சைக்காக நாடு முழுவதிலும் உள்ள 2532 பரீட்சை மையங்களில் மொத்தம் 3,72,310 பரீட்சார்த்திகள் தோற்றவுள்ளனர். இதில் 2,64,496 பாடசாலை பரீட்சார்த்திகளும் 1,07,814 தனியார் பரீட்சார்த்திகளும் அடங்குவர். பரீட்சைகளை எவ்வித தடையுமின்றி நடத்துவதற்கு தேவையான பரீட்சை மையங்கள், மேற்பார்வை ஊழியர்கள் மற்றும் ஏனைய தளபாட வசதிகள் உள்ளிட்ட அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயக்கம் இந்திகா குமார் இலியனகே தெரிவித்துள்ளார். பரீட்சை விதிகளை கண்டிப்பாக பின்பற்றுமாறு பரீட்சைகள் ஆணையாளர் நாயக்கம் கேட்டுக் கொண்டுள்ளார். மேலும் ஏதேனும் அவசர நிலைமைகள் ஏற்படும் பட்சத்தில் தேவையான வசதிகளை வழங்க பரீட்சைகள் திணைக்களம் தயாராக உள்ளதாகவும் அவர் உறுதியளித்துள்ளார். நாட்டில் உள்ள அனைத்து சிறைச்சாலைகளுக்கும் போலீஸ் விசேட அதிரடிப்படை மற்றும் முப்படையினரால் வழங்கப்படும் பாதுகாப்பு தொடர்ந்தும் பலப்படுத்தப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. சிறைச்சாலை அமைப்பின் பாதுகாப்பை தொடர்ந்து உறுதிப்படுத்தும் நோக்கில் இந்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது. இதேவேளை அண்மையில் பல சிறைச்சாலைகளில் இடம்பெற்ற மோதல் சம்பவங்களுடன் பல்வேறு குழுக்களுக்கு தொடர்பு உள்ளதா என்பது குறித்து விரிவான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்கள் பிரதி அமைச்சர் ருவன் சினரத் தெரிவித்துள்ளார். சிறைச்சாலை மோதல்களின் பின்னணியில் வெளித்தரப்பினரின் தலையீடுகள் இருந்திருக்கலாம் என்ற சந்தேகம் காணப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மோதல்கள் இடம்பெற்ற சந்தர்ப்பங்களில் சில கைதிகளின் உறவினர்கள் சிறைச்சாலைகளுக்கு அருகில் நடமாடியுமே அவதானிக்கப்பட்டுள்ளதாகவும் இது திட்டமிட்ட அல்லது ஒழுங்கமைக்கப்பட்ட செயற்பாடாக இருக்கலாம் என்ற சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் சிறைச்சாலை அமைப்பை தமது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவதற்கோ அல்லது அதன் மீது செல்வாக்கு செலுத்துவதற்கோ முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டனவா என்பது தொடர்பிலும் அதிகாரிகள் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். ஜனாதிபதியின் வழிகாட்டலுக்கு அமைவாக நாட்டில் உள்ள 33 சிறைச்சாலைகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் தேவையான சந்தர்ப்பங்களில் உடனடி நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் அனைத்து பாதுகாப்பு படைகளையும் உள்ளடக்கிய ஒருங்கிணைந்த பாதுகாப்பு பொறிமுறை உருவாக்கப்பட்டுள்ளதாக பிரதி அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகளில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக பலத்த காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பு ஏற்படக்கூடிய அபாயம் நிலவுவதால் வளிமண்டலவியல் திணைக்களம் சிவப்பு எச்சரிக்கையை வெளியிட்டுள்ளது.
இந்த எச்சரிக்கை இன்று காலை 7 மணி முதல் நாளை காலை 7 மணி வரையான 24 மணித்தியாலங்களுக்கு அமலில் இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி மாத்தறையிலிருந்து ஹம்பாந்தோட்டையூடாக பொத்துவில் வரையான கடற்பரப்புகளில் காற்றின் வேகம் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 60 கிலோமீட்டருக்கும் அதிகமாக அதிகரிக்கக்கூடும். இதனால் குறித்த கடற்பரப்புகள் அவ்வப்போது மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே மறு அறிவித்தல் வரை இந்த கடற்பரப்புகளுக்கு செல்ல வேண்டாம் என மீனவ மற்றும் கடற்சார் சமூகத்தினருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் மட்டக்களப்பிலிருந்து திருகோணமலை, காங்கேசந்துறை மற்றும் மன்னாரூடாக சிலாபம் வரையான கடற்பரப்புகளிலும் காலியிலிருந்து மாத்தறை வரையான கடற்பரப்புகளிலும் காற்றின் வேகம் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 50 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. இந்த பகுதிகளில் கடல் அவ்வப்போது கொந்தளிப்பாக காணப்படக்கூடும் என்பதால் மீன்பிடி மற்றும் கடற்போக்குவரத்து நடவடிக்கைகளில் ஈடுபடுவோர் மிகுந்த அவதானத்துடன் செயற்படுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் கடற்பரப்புகளில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் என்பதுடன் கடல் நிலைமையும் தற்காலிகமாக மிகவும் கொந்தளிப்பாக மாறக்கூடும். எனவே வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் எதிர்காலத்தில் வெளியிடப்படும் வானிலை அறிவிப்புகளை தொடர்ந்து அவதானிக்குமாறு மீனவ மற்றும் கடற்சார் சமூகத்தினரிடம் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. போலீஸ் மாதிபர் பிரியந்த வீரசூரிய தொடர்பாக வெளியிடப்பட்டு சர்ச்சைக்குரிய கருத்து ஒன்றை அடிப்படையாக கொண்டு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் விசாரணைக்காக அழைக்கப்பட்டுள்ளார். இந்த அழைப்பு தொடர்பாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த சாகர காரியவசம் தான் தெரிவிக்காத விடயங்களை தெரிவித்து தவறான அர்த்தங்களை வழங்கி அரசாங்கம் தன்னை அரசியல் ரீதியாக பழிவாங்க முயற்சிப்பதாக குற்றம் சாட்டினார். தான் கூறிய கருத்துக்களை தெரிவுபடுத்தி காண்பிப்பதன் மூலம் எதிர்க்கட்சியினரை ஒடுக்குவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதாகவும் இவ்வாறான அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில் தான் ஒருபோதும் பின்வாங்க போவதில்லை என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். கடந்த காலங்களில் இதுபோன்ற அரசியல் பழிவாங்கல்களில் ஈடுபட்ட உலக தலைவர்களுக்கு இறுதியில் துரதிருஷ்டவசமான நிலையே ஏற்பட்டதாக சுட்டிக்காட்டிய அவர் தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவும் அதே பாதையில் பயணிக்க முயற்சிப்பதாக குற்றம் சாட்டினார். அத்துடன் ஷானி அபேசேகரவை பிரதி போலீஸ் மா அதிபர் பதவிக்கு நியமித்ததும் இந்த அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கையின் ஒரு பகுதியாகும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நாட்டின் வரலாற்றில் எந்தவொரு அரசாங்கமும் இவ்வாறு எதேச்சதிகாரமாக செயற்பட்டதில்லை என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டார். அரசாங்கத்தின் இந்த நடவடிக்கைகள் குறித்து மக்கள் சரியான புரிதலுடன் இருப்பதாகவும் எதிர்காலத்தில் மக்கள் இதற்கு உரிய பதிலை வழங்குவார்கள் என்றும் சாகர காரியவசம் மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ப்ளூ ஓஷன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இலங்கையின் வளர்ச்சியோடு உங்கள் வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். கேகாலை நகரில் கொழும்பு வீதியில் அமைந்துள்ள தனியார் வைத்தியசாலை ஒன்றுக்கு 5,20,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது. இரத்த பரிசோதனைக்கு நிர்ணயிக்கப்பட்ட கட்டணத்தை விட அதிகமாக வசூலித்தமை, காலாவதியான மருத்துவ பரிசோதனை ரசாயனங்கள் மற்றும் மருத்துவ பொருட்களை வைத்திருந்தமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் இந்த அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. குறித்த வைத்தியசாலைக்கு எதிராக நுகர்வோர் விவகார அதிகார சபை சட்டத்தின் கீழ் 3 குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு கேகாலை நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இதன்போது முழு இரத்த பரிசோதனைக்கு கட்டுப்படுத்தப்பட்ட விலையான 400 ரூபாவுக்கு பதிலாக 500 ரூபாய் வசூலித்த கண்டறியப்பட்டது. மேலும் வைத்தியசாலை ஆய்வுக்கூடத்தில் 20 பொதிகள் காலாவதியான HCV விரைவு பரிசோதனை கேசட்டுகள் மற்றும் மருத்துவ பகுப்பாய்வு கருவிகளில் பயன்படுத்தப்படும் காலாவதியான ரசாயனங்கள் வைத்திருந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது. அத்துடன் வைத்தியசாலை மருந்தகத்தில் விற்பனைக்காக 23 பொதிகள் காலாவதியான ஒருமுறை பயன்படுத்தும் ஊசிகள் வைக்கப்பட்டிருந்தமையும் அதிகாரிகளால் கண்டறியப்பட்டது. கடந்த ஜூலை 24ஆம் தேதி நுகர்வோர் விவகார அதிகார சபை அதிகாரிகள் மேற்கொண்ட விசேட சுற்றுவா போது இந்த விதிமீறல்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இந்த வழக்கு கடந்த ஆகஸ்ட் 6ஆம் தேதி கேகாலை நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது வைத்தியசாலை தரப்பினர் 3 குற்றச்சாட்டுகளையும் ஒப்புக்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து நீதிமன்றம் மொத்தமாக 5,20,000 ரூபாய் அபராதம் விதித்துள்ளது. இதேவேளை காலாவதியான மருந்துகள், ரசாயனங்கள் அல்லது மருத்துவ உபகரணங்களை பயன்படுத்தும் அல்லது கட்டுப்படுத்தப்பட்ட விலையை விட அதிகமாக கட்டணம் வசூலிக்கும் தனியார் வைத்தியசாலைகள் மற்றும் ஆய்வுக்கூட தொடர்பில் அலுவலக நேரங்களில் 1977 என்ற அவசர தொலைபேசி இலக்கத்திற்கு அளித்து அறிவிக்குமாறு நுகர்வோர் விவகார அதிகார சபை பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணை ஊடாக புதிய கடற்போக்குவரத்து பாதைகளை தீர்மானிப்பதற்காக ஓமானுடன் இறுதி உடன்படிக்கைக்கு வர தயாராக இருப்பதாக ஈரான் தெரிவித்துள்ளது.
எனினும் ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் திறக்க வேண்டுமெனில் அமெரிக்கா தமது நிபந்தனைகளை நிறைவேற்ற வேண்டும் என ஈரான் மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. அமெரிக்க தாக்குதல்களால் ஏற்பட்ட சேதங்களுக்கு இழப்பீடு வழங்குதல், ஈரானுக்கு எதிரான அச்சுறுத்தல்களையும் ஈரான் ஆதரவு அமைப்புகள் மீதான தாக்குதல்களையும் நிறுத்துதல், தடைகளை நீக்குதல் மற்றும் முடக்கப்பட்டுள்ள ஈரானிய சொத்துக்களை விடுவித்தல் உள்ளிட்ட நிபந்தனைகளை ஈரான் முன்வைத்துள்ளது. மேலும் பாரசீக வளைகுடா பகுதியில் அமெரிக்க கடற்படையின் சோதனைகளை நிறுத்த வேண்டும் என்றும் ஈரான் கோரியுள்ளது. கடந்த பிப்ரவரி மாத இறுதியில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதல்களுக்கு பதிலடியாக ஈரான் ஹோர்முஸ் நீரிணையை மூடியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஓமானுடன் எட்டப்படும் உடன்படிக்கையின் மூலம் புதிய கடற்பாதை தீர்மானிக்கப்படலாம் என்ற போதிலும் அமெரிக்கா தனது கோரிக்கைகளை நிறைவேற்றும் வரை நீரிணை திறக்கப்படாது என ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி தெரிவித்துள்ளார். மேலும் ஜூன் மாதம் எட்டப்பட்ட இடைக்கால ஒப்பந்தத்தை அமெரிக்கா மீறியுள்ளதாக குற்றம் சாட்டிய அவர் தற்போதைய நிலையில் அமெரிக்காவுடன் நேரடி பேச்சுவார்த்தைகள் நடத்தப்படாது என்றும் மத்தியஸ்தர்கள் ஊடாகவே தகவல்கள் பரிமாறப்படுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை ஈரானுடன் நேரடியாக தீவிரமாக தலையிடாமல் அந்நாட்டின் பொருளாதார அழுத்தத்தை தான் கவனித்து வருவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். நாவலப்பிட்டி தொகுதியின் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முன்னாள் அமைப்பாளர் KLA குணசிங்க உள்ளிட்ட தொகுதி பிரதிநிதிகள் குழு ஒன்று சர்வஜன அதிகாரத்துடன் இணைந்துள்ளது. இதற்கான விசேட சந்திப்பு சர்வஜன அதிகாரத்தின் தேசிய அமைப்பாளர் திலு மாமனுக்கம தலைமையில் நேற்று நாவலப்பிட்டியில் உள்ள தனியார் மண்டபம் ஒன்றில் இடம்பெற்றது. சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த KLA குணசிங்க தானும் தனது குழுவினரும் இனிவரும் காலங்களில் சர்வஜன அதிகாரத்துடன் உத்தியோகபூர்வமாக இணைந்து செயற்படவுள்ளதாக தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து கருத்து தெரிவித்த திலு மாமனுக்கம சிறைச்சாலைகளில் இடம்பெறும் மோதல்களுக்கு எதிர்க்கட்சியை நேரடியாக காரணம் என குற்றம் சாட்டப்படுவது தொடர்பில் கேள்வி எழுப்பினார். எதிர்க்கட்சியே இவ்வாறான சம்பவங்களுக்கு காரணம் என்றாலும் நாட்டிற்கு அரசாங்கம் ஒன்றும் தேவையில்லை என அவர் குறிப்பிட்டார். மேலும் மகாநாயக்க தேரர்களின் எதிர்ப்புக்கு மத்தியிலும் நீதிபதிகளின் பதவிக்காலத்தை நீடிக்கும் வகையிலான வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டமை தற்போதைய அரசாங்கத்தின் சர்வதிகார போக்கை தெளிவாக வெளிப்படுத்துவதாகவும் திலு மாமனுக்கம தெரிவித்தார். அத்துடன் அனைத்து அரசியல் கட்சிகளும் தற்போது அதிக வாக்கு வங்கியிலிருந்து குறைந்த வாக்கு வங்கியை நோக்கி சரிந்து வரும் நிலையில் சர்வஜன அதிகாரம் மாத்திரமே பூஜ்ஜியத்திலிருந்து ஆரம்பித்து வலுவான வாக்கு வங்கியை கட்டியெழுப்பியுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். அதிகாரப்பூர்வ விநியோகஸ்தர் விலையை விட அதிக விலைக்கு மோட்டார் சைக்கிள்களை விற்பனை செய்த மற்றும் விலையை காட்சிப்படுத்தாத கேட்டிப்புழு பகுதியில் உள்ள 3 மோட்டார் சைக்கிள் விற்பனை நிலையங்களுக்கு நீதிமன்றம் அபராதம் விதித்துள்ளது. நுகர்வோர் விவகார அதிகார சபையினால் மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பின் போதே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதன்போது குறித்த நிறுவனங்களுக்கு நீதிமன்றத்தால் தலா 25,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது. மோட்டார் சைக்கிள் ஒன்றை கொள்முதல் செய்வதற்கு முன்னர் அதன் விலையை சரியாக பரிசீலிக்குமாறும் நுகர்வோரிடம் அநியாயமாக பணம் மரபிடும் அல்லது விலையை காட்சிப்படுத்தாத வர்த்தகர்கள் தொடர்பாக 1977 என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு முறைப்பாடு செய்யுமாறும் நுகர்வோர் அதிகார சபை பொதுமக்களை கேட்டுக் கொள்கிறது. கொழும்பு மகரகம பகுதியில் இடம்பெற்ற பெருகிராண்டு நிகழ்வு ஒன்றின் போது அலங்கரிக்கப்பட்ட யானை ஒன்று திடீரென குழப்பமடைந்ததால் அங்கு பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. குழப்பமடைந்த யானை அங்கிருந்த கதிரைகள் உள்ளிட்ட சில பொருட்களை சேதப்படுத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனால் பெருகிராவில் கலந்து கொண்டிருந்த மக்கள் அச்சமடைந்து அங்கிருந்து ஓட்டமெடுத்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பான காணொலி தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். யாழ்ப்பாணம் நெடுந்தீவு கிழக்கை புறப்படமாகவும் வவுனியா பெரிய தம்பனை மற்றும் திருநாவற்குளம் ஆகிய இடங்களை வாழ்விடங்களாகவும் கொண்டிருந்த திருமதி நாகலிங்கம் தியாகவதி அவர்கள் 9/8/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்று இறைப்பதமடைந்தார். களுத்துறையை புறப்படமாகவும் வவுனியா கற்குடியை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி சந்தன பிச்சை கிருஷ்ணவேணி அவர்கள் 8/8/2026 சனிக்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் சங்கானையை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி மகாலிங்கம் தனஸ்வரி அவர்கள் 9/8/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார். வவுனியா ஓமந்தை நொச்சிக்குளத்தை புறப்படமாகவும் சாஸ்திரி கூழாங்குளத்தை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு சுவாமிநாதர் ராசலிங்கம் சுந்தரம் அவர்கள்
9/8/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்று காலமானார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல் இறுதிக்கிரியை பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள ரிப் பேஜை பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழிருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.